ஹலோ மக்களே, வணக்கம். நேற்று ஈவினிங் போல் வீட்டில் மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சின்னு சொல்லி வாங்கிட்டு வந்ததை உடனே எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கடையிலே இந்த மாதிரி வெட்டி எடுத்துகிட்டு வந்ததுனால எனக்கு க்ளீன் பண்ணுற வேலை கொஞ்சம் ஈஸியாகவே முடிஞ்சிடுச்சிங்க. எங்கள் குட்டி பையனுக்காக கொஞ்சம் இறாவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி மீனெல்லாம் வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் மீன் கழுவி எடுத்துகிட்டு வர கேப்பில் அம்மா சோறு வடிச்சிட்டாங்க. மீன் குழம்பு வைக்க தேவையான வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு வேலையை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க அரைச்சேன். ஏன்னா மீன் வறுவலுக்காக தேவைப்படுது இல்லைங்களா, அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாத்தூள் உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி வச்சுட்டேன். மீன் வறுக்கிறதுக்கு நான் வேறு எந்த மசாலாவும் யூஸ் பண்ண மாட்டேங்க. வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகா பொடியே போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மீனில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பெரட்டி எடுத்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். அப்புறம் மீன் வறுத்திங்கன்னா மசாலா வந்து நல்லா ஒட்டி நல்லா வருங்க. இந்த மசாலா உதிராமல் இருக்கணும்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ இன்னுமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் மீன் வறுவல். அடுத்து மீன் குழம்பு தேவையான எல்லா பொருளையுமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. மீன் குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் நிறையவே பூண்டு சேர்த்து வச்சிங்கன்னா இன்னுமே குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயும் போல் நம்மளோட ஸ்டைலில் மீன் குழம்பு வச்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா மிளகா டப்பா வந்து காலியாக இருந்தது. அதனால் பெரிய டப்பாயிலேருந்து சின்ன டப்பாய்க்கு மிளகாத்தூள் மாற்றி வச்சுட்டு இருந்தேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு வந்து புளிக்கரிசலோட மிளகாய் பொடி சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா குழம்பு கொதிச்சதும் இந்த மாதிரி மீனை போடுங்க. மீன் போடும்போது கண்டிப்பாக அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து மீன் உடையாமல் நல்லா வரும். என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு வச்சு முடிச்சிட்டேங்க. அடுத்ததான் மீன் வறுவல் தான் செய்ய போகிறேன். நான் எப்போவுமே தவா ஃப்ரை தாங்க மீன் வந்து வறுப்பேன். அப்படியே நிறைய எண்ணெயில் வந்து விட்டு வறுப்பாங்க இல்லையா, அது எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது. தவா ஃப்ரை பண்ணாதான் எங்களுக்கு பிடிக்கும். அதனால் வந்து தோசைக்கல்லை வச்சுட்டு இந்த மாதிரி கறிவேப்பிலை போட்டு அதுக்கு மேலே நான் வந்து மசாலா போட்டு பெரட்டி வச்சுருந்த மீன் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் மீன் பொரிச்சிட்டே இருக்கும்போது வீட்டில் எல்லாரையுமே வந்து சாப்பிட சொல்லிட்டேன். ஏன்னா சுட சுட நல்லா அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு. பேலன்ஸ் இருந்த எல்லா மீனையும் பொரிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நான் சாப்பிட்டேங்க. மீன் வறுவல் பார்க்க நல்லா கிறிஸ்பியாக இந்த மாதிரி தான் வந்திருந்தது. கடைசியாக நானும் சுட சுட சோறு, மீன் குழம்பு, வவா மீன் வறுவல் வச்சு சாப்பிட்டேங்க. உண்மையாகவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது.